갑자기 내게 나타나준 너 난 아무 말도 할 수가 없었지 첫눈에 반한다는 이야기가 널 보는 순간 이해가 됐어 매번 야야야야야 불러 널 야야야야 내 맘을 고백하려고 타이밍만 보는 나 그런 나를 넌 보며 왜 그러냐고 묻네 너 때문에 I'm going Hi friends, good morning எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 2 நாள் vlog மாதிரி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம். அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு விருதுநகருக்கு ஒரு ஃபங்க்ஷன் போயிருந்தோம். காலைல 4 மணிக்கு கிளம்பிட்டோம். அந்த கிளிப்பிங்ஸ் தான் இதெல்லாம். ஸோ அங்கே நடந்த கொஞ்சம் குட்டி குட்டி கலாட்டாஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய ஷேர் பண்ண முடியல, ஆனால் கொஞ்சம் குட்டி குட்டி கலாட்டாஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் கிச்சன் வந்து நம்மளோட சுத்தமாக ஃபுல்லாக ரீஆர்கனைஸ் பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது அண்ட் மெயின்டெனன்ஸ் டயட் போகிறது. மெயின்டெனன்ஸ் டயட்டுக்கு தேவையான க்ரோசரி ஹால், ஹியூஜ் க்ரோசரி ஹால் வந்து உங்களோட ஷேர் பண்ணி போகிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ காலையிலே கிளம்பி வந்து ஒரு கடையில் வந்து டீ குடிக்கிறதுக்கு உட்காந்துருந்தோம். ஸோ நான், மாமா, வினோத், அப்புறம் வினோத்தோட ஒய்ஃப் நந்தினி, அதுக்கப்புறம் நான் தங்கச்சி பையன் எல்லாரும் தான் நாங்கள் ஒரு காரில் போயிருந்தோம். ஆத்தா மாமா எல்லாருமே வந்து முன்னாடியே தனித்தனியாக வந்துட்டாங்க. ஸோ ஆத்தா வந்து வழக்கம் போல் ஒம்பளுத்துக்கிட்டு இருந்தேன். ஃபோட்டோவுக்கு வீடியோவுக்கு ஏதாவது பேசுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். ஸோ இந்த சாரீ எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்கள். ஆத்தாவை கிறிஸ்மஸ்க்கு எடுத்தோம் இந்த க்ரீன் சாரீ. கடல முட்டாயி அவரை பாருங்க, எங்க அவரு ஓடுறத பாருங்க, அவரும் கடல முட்டாயாம் கேட்டால் அவரோட கோல் வெயிட் ரீச் பண்ணிட்டாராம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் போனது செம்ம ஜாலியாக இருந்துச்சு. அண்ட் எப்போ வந்து அங்கே ஃபங்க்ஷன் போனாலுமே நிறைய வந்து குட்டி குட்டி இந்த விளையாட்டெல்லாம் வச்சு பாட்டு டான்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியாக கொண்டு வந்துடுவாங்க. ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப ஜாலியாக இருக்கிற மாதிரி போயிடும் அந்த டே வந்து. ஸோ அன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதெல்லாம். ஸோ கப்புள் கேம்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, அது எல்லாமே நடந்துச்சு. ஆனால் அவங்களும் நிறைய பேர் இருந்தாங்கங்கிறதுனால என்னால் அது எல்லாத்தையும் தனித்தனியாக காட்டுறதுக்கு முடியல. அண்ட் இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எல்லாருமே அங்கேருந்து எல்லா கப்புள்ஸுமே ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபை தூக்கணும் அப்படின்ட்டு இருந்தது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் டான்ஸ் நிறைய நடந்துச்சு. மாமாலாம் கூட ஆடினாங்க. ஆனால் கூடயும் நிறைய பேர் இருந்ததுனால என்னால் அதெல்லாம் வந்து காட்ட முடியல. ஸோ ரொம்ப ஃபன்னாக ரொம்ப ஜாலியாக வந்து ஒரு கெட் டுகெதர், ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி போணுச்சு. ஸோ அந்த மாதிரி போயிட்டு ஒரு சூப்பரான ஒரு நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். இது வந்து நெக்ஸ்ட் டே. ஸோ மெயின்டெனன்ஸ் டயட்டுக்கு ஒரு க்ரோசரி ஹால் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி க்ரோசரி வாங்குறதுக்கு போயிருந்தோம். காலையில் நாங்கள் வந்து ஒரு கார் ஷோரூம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ அப்போ தான் இந்த கிளிப்பிங் வந்து எடுத்தேன். செம்ம சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே, மொபைலில் பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த ஷோரூம் போகிறப்ப எடுத்தது தான். என்னோடய கோல் வெயிட் வந்து நான் வந்துட்டேன். ஸோ கோல் வெயிட் முடிச்சுட்டு இப்போ மெயின்டெனன்ஸ் டயட் போகலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு க்ரோசரி ஹால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இனிமேல் அந்த மாதிரி ரெசிபீஸ் அந்த மாதிரி இது தான் வரும். நான் லோ கார்பில் இருந்ததுனால பருப்பு கிருப்பு எதுவுமே மளிகை ஜாமான் வாங்குறதே இல்லை. அந்த தேவையானது மட்டும் அன்னன்னைக்கு வாங்கிக்கிறது. மாமாவுக்கும் அப்படியே பாக்கெட்லேயே வச்சு தான் சமைப்பேன். ஸோ அதனால் எல்லா பாட்டிலையும் எடுத்து போட்டு கழுவி நாளே நான் வந்து ஊற வச்சு வச்சுருந்தேன். ஸோ அது எல்லாத்தையும் கழுவியாச்சு. கிச்சன் இப்போ கொஞ்ச நாளாக கொஞ்சம் கந்தரக்கோலமாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அப்படி எப்படியே இருக்குது. நேற்று நைட்டு குக் பண்ணது எல்லாமே அப்படி எப்படியே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக இன்றைக்கி ஒரு நாளில் முடிச்சிட்டேன். மேலே ஏற்கனவே அன்றைக்கி நாள் கழுவி காய வச்ச பாட்டில்ஸ்னால் அதுக்கு மேலே இருக்குது. அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் மறுபடியும் வந்து க்ளீன் பண்ணணும். இந்த டிஷ்வாஷரோட டாப்பு எல்லாமே க்ளீன் பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து இதுதான் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற மாதிரி இதை எடுத்தாச்சு. அண்ட் கிச்சனோட அந்த சைடில் வந்து நான் வெறும் பாத்திரத்தை அடுக்கி வச்சுருந்தேன். ஸோ அதையும் எடுத்து இதுக்குள்ளே அடுக்கணுங்கிறதுனால இந்த ஷெல்ஃபையும் ஆர்கனைஸ் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு நாள்னால் மற்ற வேலையோட கலந்து பார்க்கல ஒரு நாள்லேயே எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் மொத்தமாக இதுக்கு வந்து டைம் ஆயிருக்கும். ஆனால் அந்த 2-3 மணி நேரத்துலேயே எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ ஒரே நாளில் முடிஞ்சிருச்சேன்னு எனக்கே ஹாப்பியாக இருந்துச்சு. இனிமேல் தான் இந்த குக்கர் ஜூஸருக்குலாம் வேலை இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் அதுக்கெலாம் எந்த வேலையுமே இல்லை. இதில் தான் முதலையும் நான் இங்கே வந்து க்ரோசரி ஆர்கனைஸ் பண்ணியிருப்பேன். இப்போ க்ரோசரி வைக்கலங்கிறதுக்காக மிக்ஸியோடது என்னென்னமோ எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அது எல்லாத்தையும் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் எடுத்து தண்ணி வச்சு துடைக்கிறேன். இந்த ஸ்டிக்கர் நிறையா பேர் கேட்குறீங்க இன்னும் நல்லா இருக்கா அப்படின்னு. மோர் தென் 3 இயர்ஸ் ஆகுது. அப்போ ஃபஸ்ட்டு ஒட்டுறப்போ ரொம்ப சின்ன பிட்டாக கட் பண்ணி ஒட்டியிருப்பேன், எனக்கு அது தெரியாமல். அதுவே ஆனால் இது வரைக்கும் நல்லாயிருக்கு. அங்கங்கே எடுத்துகிட்ருக்கு. பட் மற்றபடி 3 வருஷத்துக்கு ரொம்பவே நல்லா வந்து ஹோல்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த சைட் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். அந்த சைடு இந்த பாத்திரத்தையும் எடுத்து இந்த சைட் ஃபுல்லாக ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். என்னோட ஃபஸ்ட் கிச்சன் டூர் செகண்ட் கிச்சன் டூர் பார்த்துட்டு தான் நான் நிறைய பாத்திரம் வச்சுருப்பேன். அது எல்லாத்தையுமே முன்னாடியே டீக்ளட்டர் பண்ணுறதுனால இப்போ இவ்வளோ வந்து கரெக்டாக இருக்குது. இது ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே அடிக்கிட்டு அடுத்து க்ரோசரி வந்து காலையிலே வாங்கிட்டு வந்திருந்தோம். காலையில் நாங்கள் அந்த ஷோரூம் போயிட்டு வர்றப்பவே வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்.
இன்ஸ்டாகிராமில் வந்து இப்போ நான் ஒரு மாதமாக எந்த போஸ்ட்டுமே போடல. மறுபடியும் வந்து என்னோட ஃபுட் பிளேட் எல்லாமே இப்போ மெயின்டெனன்ஸ் டயட்டுக்கு போகிறப்போ என்னென்ன செய்கிறேன், என்னென்ன சாப்பிட்றேன். இது வந்து மாமாவோட டயட் தான். மெயின்டெனன்ஸ் டயட்னு கூட சொல்ல முடியாது. அவங்க வந்து 30 கிலோக்கு மேலே இந்த டயட் சாப்பிட்டு தான் வந்து வெயிட் லாஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு வந்து எனக்கு செக்ஷன் பிளேட் வேணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக இது இன்னைக்கு காலையில் நான் புண்ணியமூர்த்தியில் வாங்கினேன். ₹175 வந்துச்சு. டின்னர்லாம் சாப்பிட்றப்ப வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த பிளேட் வாங்கியிருந்தேன். ஸோ ₹175 நல்லாவே இருந்துச்சு. இது வந்து மாமா வந்து பழனிசாமி நாடார் கடையில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அன்றைக்கே வந்து இது கேட்டிருந்தேன்னு. அமேசானில் பார்த்தேன் 300, 350 அந்த மாதிரி இருந்துச்சு. அண்ட் 5 இருக்கிற செக்ஷன் மாதிரி இருந்துச்சு. எனக்கு 4 இருந்துச்சுன்னா ஓகே அப்படின்னு தோணுதால இது வாங்கினேன். இது வந்து 275 அந்த மாதிரி ப்ரைஸில் இருந்துச்சு. நல்லா அழுத்தமாக இருக்கானா. ஸோ இதில் வந்து எனக்கு ஒன்று மாமாவுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு 2 பிளேட் வந்து வாங்கியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளேட் வந்து வாங்கியிருந்தோம். நெக்ஸ்ட்டு இதுவும் நான் வந்து புண்ணியமூர்த்தியில் தான் வாங்கினேன். இது வந்து நம்ம இரும்பு கல்லில் இனிமேல் அடை தோசையெல்லாம் சொல்கிறப்போ இரும்பு கல் யூஸ் பண்ணலாங்கிறதுக்காக அதுக்கு சில்வரில் ஒரு தோசை திருப்பியும் டர்னர் ஒன்றும் அதுவும் பிஜிஆன் ரெண்டுமே பிஜிஆனில் இருந்துச்சு. ₹65, ₹70, ₹110 அந்த மாதிரி ரெண்டுமே ஒரு ப்ரைஸில் இருந்துச்சு. ஸோ இது 2 வாங்கியிருந்தேன். இதுவும் கொஞ்சம் திக்காக தான் இருந்துச்சு. அண்ட் இந்த தீபாவளி டைம் அப்படிங்கிறதுனால நினைக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து மொத்தமாக வாங்கின க்ரோசரி வந்து ₹5004 வந்துச்சு. ஏன்னா சுத்தமாக வாங்காமலே இருந்துட்டு வாங்கினதுனால ₹5004 வந்துச்சு. அதுக்கு இந்த 2 பாத்திரமும் தீபாவளி டைம்ங்கிறதுனால புண்ணியமூர்த்தியில் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அம்மா போய் அதுக்கப்புறம் ஒரு ₹3000 வாங்கிட்டு வந்தாங்க. அவங்களுக்கும் ஒரு குண்டா கொடுத்தாங்க. அதையும் வந்து நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அது 3 வந்து இது 2 வந்து கிஃப்ட்டாக கொடுத்தது. இப்போ வந்து ஒரு வெயிட் லாஸ்க்கு என்னென்ன மாதிரியான ஐட்டம் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது க்ரோசரி ஹால். எல்லா வகையான பருப்புமே நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். எல்லாமே 1 கிலோ, அரை கிலோ அந்த மாதிரி ரேஞ்சில் பருப்பு எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை, ப்ரௌன் ரைஸ், அப்புறம் ஒயிட் ரைஸ் இதெல்லாம் மட்டும் மாமா காந்தி அரிசி கடையில் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மற்றது எல்லாமே நான் இங்கே புண்ணியமூர்த்தியிலே வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதனால் துவரம் பருப்பு, கடலப்பருப்பு, கம்பு குருணை, கேழ்வரகு குருணை அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. இந்த சைடு வந்து பவுடர் வெரைட்டி எல்லாமே கடுகு, ஜீரகம், சோம்பு அந்த மாதிரி பேசிக் அந்த இது கசகசா அதெல்லாம் இருந்துச்சு. அப்புறம் மசாலாவில் வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள்லாம் அதெல்லாம் ஆக்சுவலாக நானே அரைக்கலான்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் இப்போ செம மழையாக இருக்குங்க. ரெகுலராக டெய்லி மழை இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த வாட்டி வாங்கிப்போம், அடுத்த வாட்டி வந்து அரைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து விட்டுருக்கேன். மற்றபடி இந்த மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாமே நெக்ஸ்ட் டைம்லேருந்து நானே அரைச்சிக்கலாம், ஸ்டோர் பாட் வேண்டாம் அப்படிங்கிறதுனால பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் அரைக்கையில் காட்டுறேன். இந்த வாட்டி வந்து எல்லாமே நான் வந்து பவுடர் வெரைட்டியாகவே வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் கொஞ்சம் மாவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். ராகி மாவு, திணை மாவு, கம்பு மாவு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். களி கிண்டலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருக்கேன். நிறைய ஒரு 2 வாரத்துக்கு தேவையான மீல் பிளான் வந்து நான் போட்டு வச்சுட்டேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்க போகுது. நவம்பர் 1 இன்றைக்கி தான் வீடியோ ரிலீஸ் ஆகும். இன்னையிலேருந்து அந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் டயட் போயிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இப்போ ஒரு வாரமாகவே நான் வந்து கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ லோ கார்ப் விட்டுட்டு வரோம் அப்படிங்கிறதுனால 1 மீல் வந்து கார்ப் இருக்கிற மாதிரி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இதில் வந்து ப்ரோக்கன் வீட், பச்சைப்பயிறு நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ரெசிபிஸ் வேணும்னா அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் ரெசிபியாக நான் தனியாக போட்டேன்னா நம்ம சேனலில் யாரும் அந்த வீடியோ பார்க்குறதே இல்லை. அதனால தான் நான் தனித்தனியாக ரெசிபி வீடியோஸ் போடுறதில்ல. ஸோ பச்சைப்பயிரெல்லாம் முளைக்கட்ட வச்சுருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நான் இன்றைக்கும் ஊற போட்டேன். வீடியோலேயே காமிச்சிருப்பேன். எல்லாமே ஊற போட்டுட்டேன். அண்ட் உளுந்தும் வந்து கேழ்வரகு இட்லி, கம்பு இட்லி அதெல்லாம் செய்கிறதுக்காக வாங்கிட்டு வந்திருந்தேன். கொண்டக்கடலை, ராஜ்மா எல்லாமே அந்த பருப்பு வெரைட்டிஸ் நிறையா ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு வெரைட்டிஸ் வந்து நிறையா சேர்க்குற மாதிரி வாங்கியிருந்தேன். அண்ட் நீங்கள் எந்த இது வாங்குறீங்கனாலும் இந்த மாதிரி பவுடர், கம்பு மாவு இந்த மாதிரியெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அதோட இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள். இப்போ ராகி சேமியா அப்படின்னு போட்டிருக்கோம். ஆனால் சில பிராண்டில் திருப்பி பார்த்தீங்கன்னா மோர் தென் 80% வந்து உங்களுக்கு கோதுமை கொடுத்துருப்பாங்க. வெறும் 30% தான் ராகி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் எது நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அது நிறையா இருக்கிற மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள். இது வந்து கேழ்வரகு ரவா, அப்புறம் கம்பு ரவா, கோதுமை ரவா அதெல்லாம் வாங்கியிருந்தேன். சாம்பார் சாதம் அதெல்லாம் வந்து 1 pot மீலுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் வந்து அந்த ரவா ஐட்டம்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். அப்புறம் பட்டை மிளகா, புளி இந்த மாதிரி பேசிக் மிளகா, மல்லி இந்த மாதிரி பேசிக் ஐட்டம்ஸ் மட்டும் தான் வாங்கியிருந்தேன். வாங்க வேண்டியது வந்து நான் சொன்ன மாதிரி திணை, சாமை இந்த மாதிரி அரிசி வகைகள் மட்டும்தான் வந்து வாங்கணும். பிளாக் சால்ட்டு, புளி, அப்புறம் கல்லுப்பு, தூளுப்பு, நாப்தலின் பால்ஸ், பேஸ்ட்டு, ப்ரஷ் இந்த மாதிரி நான் ரொம்ப நாள் ஆச்சு நான் போய். ஸோ அதனால் நான் நிறையா வந்து அப்படியே எதெல்லாம் எனக்கு தேவைன்னு எழுதிட்டு போனேனோ அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன். அண்ட் நிறைய பேர் சொல்லுங்கள், எத்தனை பேர்னு சொல்லுங்கள். கொசு வர ஆரம்பிச்சிருச்சு, அதுக்காக ஆல் அவுட்டு. பேஸ்ட் வந்து நான் ஒரு டைம் ஒரு பேஸ்ட் வாங்குவேன். நீங்கள் வந்து ஒரே பேஸ்ட் தான் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். நான் வந்து போன வாட்டி ஏதோ கோல்கேட் வாங்கியிருந்தேன் அப்படின்னு நினைக்கிறேன். கோல்கேட்டோ என்னமோ யூஸ் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி வந்து இந்த பெப்சோடென்ட் எடுத்திருக்கேன். எனக்கு எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரியே தெரியாது. பேஸ்ட்டில் வந்து எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கிற மாதிரியே தெரியாது. பட் நீங்கள்லாம் ஒரே பேஸ்ட் தான் யூஸ் லாஸ்ட் டைம் நான் வந்து கோல்கேட் தான் வாங்கியிருந்தேன். நீங்கள் ஒரே பேஸ்ட் யூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படின்னா என்ன பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் கீழே ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் யார் யார் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கு அப்படின்னு நினைக்கிறேன். க்ரோசரி வாங்கினே போனாலும் நமக்கு ஏதாவது வாங்காமல் வருவோமா. நான் வந்து பேபி லிப்ஸும் அப்புறம் லாக்மியோட நெயில் பாலிஷ் ரிமூவரும் வாங்கிட்டு வந்தேன். அண்ட் அப்புறம் நம்ம துணியோட கிளிப்பு, கொஞ்சம் பிளாக் காஃபி குடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக நெஸ்கஃபேயோட பிளாக் காஃபிக்கு காஃபி பவுடர் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இதெல்லாம் தான் இந்த ஹால்.
இது இல்லாம அமேசான்ல வாங்குனது. சட்டு வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து கொண்டைக்கடல இருக்கும்ல, அத வறுத்து பவுடர் பண்ண பொடி. இது வந்து நான் நம்மளோட சேனல்ல டயட் ஸ்டார்ட் பண்ணையில இந்த ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். லெமன், உப்பெல்லாம் போட்டு குடிக்கலாம். அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் மாரி, இல்ல காலைல ஒரு எனர்ஜி ட்ரிங்க் மாரி குடிக்கலான்னு. ஸோ அந்த கொண்டைக்கடல பவுடர் அது ஒண்ணு வாங்கி இதில சப்பாத்தி அந்த மாரி நெறைய ரெசிபீஸும் செய்யலாம். இந்த மாவுலயே வந்து அந்த மாரி நெறைய செய்யலாம். அப்புறம் ஜவார் ஃப்ளோரும் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு தான் டெலிவரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கீன்வாவும், ரோல்டு ஓட்ஸும் வாங்கியிருந்தேன். இதுவும் வந்து அமேசான்லேருந்து வாங்கினேன். இது 3மே வந்து அமேசான்லேருந்து வாங்கினேன். அந்த கிரேட் இண்டியன் சேல் போட்டிருக்கிறப்பயே வாங்கிட்டேன். ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில எப்பயும் இருக்கிறத விட கம்மியா இருந்துச்சு. ஸோ இது 3ஓட லிங்க் வேணா நான் கீழ வைக்கிறேன். இது 3மே நான் வந்து அமேசான்ல வாங்கியிருந்தேன். ட்ரூ எலிமெண்ட்ஸ்லேருந்து நல்லா தான் இருக்கும். ஸோ அதுக்காக இது 3ம் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதுதான் வந்து ஒரு க்ரோசரி ஹால். நீங்க வெயிட் லாஸ்க்கு வாங்க போறீங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்து ஒரு பிளான் மாதிரி இருக்கும். ஒரு சின்ன பேசிக் இது மாதிரி இருக்கும். இத வச்சு தான் நெறைய ரெசிபீஸ் வந்து ரெகுலரா செஞ்சு சாப்பிட போறது அந்த மாதிரி. ஸோ இதுக்கு வந்து எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணணும். இப்ப இதுக்கு தான் நான் அந்த பாட்டில்லாம் வந்து கழுவி வச்சிருந்தேன். அத எல்லாத்தையுமே எடுத்து கொட்டி வைக்கணும். இந்த புது பாத்திரம் வந்ததுமே அதில வச்சு சாப்பிடணும்னு ஒரு ஆசையா இருக்கும்ல, அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு அதில இருக்கிற அந்த பேப்பர வந்து சூடு காட்டி எடுத்துட்டு, வாஷ் பண்ணி ஃபர்ஸ்ட்டு கவுத்து வைக்கிறேன். நாளைக்கு நான் இதில தான் சாப்பிட போறேன் அப்படின்னு. ஸோ எல்லா பிளேட்ல இருக்கிறதையும் எடுக்கிறேன். இதுக்கு இடையில வந்து நான் ஆஃபீஸ் சேர் ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னேன்ல, அது வந்து அமேசான்லேருந்து வந்துருச்சு. ஒரு பறக்காவட்டித்தனம் இருக்கும்ல, அந்த மாரி நான் அந்த வேலையெல்லாம் அப்படியே விட்டுட்டு வந்து பாத்திரம் அதில இருக்கிறதெல்லாம் அப்படியே பாதியோட விட்டுட்டு வந்து இத வந்து ஃபிட் பண்ணேன். ரொம்ப ஈஸி தான். மேல இருக்கிறதையும், கீழ இருக்கிறதையும் ஜஸ்ட் எடுத்து வச்சுட்டா போதும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. ஹைட்டு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இந்த மாதிரி உள்ள வைக்கையில ஹைட்ட குறைச்சிட்டு உள்ள வச்சிட முடியுது. திருப்பி வெளியில எடுக்கையில நான் வந்து ஹைட் எனக்கு தேவையான அளவு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவு ரொம்ப காம்பேக்ட்டா ரொம்ப நல்லாயிருக்கு. ₹5000 வந்துச்சு. இதோட லிங்க் வேணாலும் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். இது வந்து குவாலிட்டி எனக்கு பார்க்கறதுக்கு ஓகே. யூஸ் பண்ண தான் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியும். இந்த இடத்துக்கு ஆனா கரெக்ட்டா செட் ஆயிட்ட மாதிரி இருக்கு. ஸோ இத வச்சுட்டு எல்லாத்தையுமே வந்து கொட்டி வைக்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த 1 கிலோன்னு நம்ம பாட்டில் வாங்குறோம்ல, அந்த 1 கிலோ பாட்டில் எதுலயுமே 1 கிலோ பவுடர் ஆர் 1 கிலோ வந்து இந்த மாதிரி உளுந்தெல்லாம் கொட்ட முடியல. அது எத்தன பேர் நோட் பண்ணியிருக்கீங்க? மாவு வெரைட்டினா கூட கொஞ்சம் குலுக்கி உள்ள வச்சிடலாம். ஆனா இந்த உளுந்து பருப்பெல்லாம் வந்து நெறைய இது வந்து 1 கிலோவுக்கு 1 கிலோ இது வந்து செட் ஆகாது. இந்த பாட்டில் எல்லாமே 12 பாட்டில் ₹900 அப்படின்னு நெனைக்கிறேன். முன்னாடியே அமேசான்ல வாங்கியிருந்தது. 12 பாட்டில்ஸ் வந்து ₹900 அந்த மாரி ரேஞ்சில வந்து வந்த பாட்டில். ஸோ அது எல்லாமே வாங்கியிருக்கேன். யாராவது மீஷோ இல்ல அமேசான்ல பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்க. இடையில யாரோட வீடியோலயோ பார்த்தேன். யார் வீடியோல அப்படிங்கிறத நான் மறந்துட்டேன். 1 1/2 கிலோ ஆர் 2 கிலோ பாட்டில்ஸ் வந்து ₹1800 8 பீஸ் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில எதுவும் இருந்துச்சுன்னா கீழ கமெண்ட் செக்ஷன்ல ப்ளீஸ் சொல்லுங்க. ஏன்னா அந்த கம்பு, தினை, சாமையெல்லாம் கொட்டி வைக்கிறதுக்கு ஒரு 2 கிலோ பாட்டில் மாதிரி நான் பார்த்துட்டு இருக்கேன். அமேசான்ல 3 பாட்டிலே ₹1000 3 பாட்டிலே வந்து ₹800 அந்த மாதிரி ரேஞ்சில இருக்கு. ஒரு 6, 7 பாட்டில் வந்து ஒரு 1500 அந்த மாதிரிக்குள்ள இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. கிளாஸ் பாட்டில்ஸ்ல. ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்து கொட்டி வச்சுட்டுருக்கேன். ஒரு ஃபுல்லா ஒரு அஃபர்மேஷனோ அப்படி இல்லாட்டி ஒரு கிராட்டிட்யூடோ அப்படிங்கிற மாதிரியான ஆடியோ வந்து போட்டு விட்டுருவேன். அது பாட்டுக்கு பேக்ரவுண்டில் போயிட்டுருக்கையில நம்ம பாட்டுக்கு செஞ்சுட்ருக்கலாம். அப்படியே திருப்பி அந்த அஃபர்மேஷன்ஸை நம்ம சொல்லிக்கிட்டே இதை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பாட்டு நிறையா தடவை கேட்போம். எனக்கு சில சமயம் பாட்டு கேட்டுட்டு இருக்கையிலே குடுன்னு ஹாலுக்கு ஓடி டான்ஸ் ஆடணும்னு தோணும். ஸோ அதுக்காக சில சமயம் நான் அந்த மாதிரி அஃபர்மேஷன்ஸ் போட்டு விட்டுருவேன். ஸோ எல்லாமே கொட்டி வச்சுட்ருக்கேன். கொஞ்சம் அந்த பச்சை பயிறு இதெல்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. அதெல்லாம் நான் வந்து இதுக்கு ஊற வச்சிடலாம். இன்றைக்கே முளைக்கட்டுறதுக்கு ஊற வச்சிடலாங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையுமே எடுத்து கொட்டணும். இப்போ பட்டை மிளகாலாம் எடுத்து இதில் கொட்டுறேன். எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மிக்ஸி ஜார்ஸ் மட்டும் அந்த இடத்துல வச்சுருக்கேன். ஏன்னா அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. மற்றபடி பல்சஸ் எல்லாமே இந்த சைடு இருக்கேன். கீழே இருக்கிறது எல்லாமே இந்த கேழ்வரகு ரவை, கம்பு ரவை, அப்புறம் கம்பு மாவு, திணை மாவு, சட்டு ட்ரிங்க்கு, கடல மாவு அதெல்லாம் இந்த சைடு இருக்குது. வேர்க்கடலை இந்த மாதிரி எல்லா பல்சஸுமே இது மேலேயே இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். கீழெல்லாம் பெருசாக எதுவும் மாற்றலை. ஜஸ்ட் க்ளீன் பண்ணி அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா இங்கே இருக்கிறதே எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக க்ளீனாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் இந்த இடத்துலையும் அந்த செக்ஷனை நான் எதுவுமே மாற்றலை. ஏற்கனவே இருந்தது தான். மேலே மட்டும் பொருளெல்லாம் போட்டு அந்த டப்பாவில் மட்டும் வச்சுருக்கேன். அவ்வளவுதான். அண்ட் இங்கே வந்து அந்த சைடு இருந்த அந்த சாப்பர் எல்லாத்தையுமே இந்த சைடு ஃபஸ்ட் ஷெல்ஃபில் கொண்டு வந்து வச்சுட்டேன். மேலே சோம்பு, ஜீரகம் அதெல்லாம் இருக்கும். கல்லெண்ணெய், நல்லெண்ணெய் போய் நாளைக்கு ஆத்தாக்கிட்ட வாங்கிட்டு வரணும். அதனால அது எம்டி பாட்டிலாக இருக்குது. தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய் ஆத்தா தான் அரைச்சி கொடுப்பாங்க. இங்கே தான் அந்த கம்பு, கேழ்வரகு வைக்கலான்னு இருக்கேன். ஆனால் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் வைக்கிறதுக்கு தான் இந்த பாட்டில்ஸ் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த 2 கிலோ பாட்டில் வந்து தேடிட்டு இருக்கேன். இதில் பட்டை மிளகா, புளி, அப்புறம் வந்து உப்பு இருக்குது. இதில் வந்து முந்திரி பருப்பு, பாதாம் இதெல்லாம் இருக்குது. ஆனால் வால்நட், ஃப்ளாக்ஸ் சீட்லாம் தீர்ந்து போச்சு. ஸோ அதெல்லாம் கொட்டுறதுக்கும் தேவைப்படும். நாளைக்கு கொண்டக்கல்லையில் ஒரு மசாலா செய்யலாம் அப்படின்ட்டும், பச்சை பயிரை வந்து முளைக்கட்ட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஊற போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரி பருப்பு வகைகள் செய்யல முத நாள் நைட்டு என்ன மீல் ப்ரிப் வேணும் அப்படிங்கிறத கரெக்டாக செஞ்சு வச்சிட்டோம்னா அடுத்தடுத்த நாள் ஈஸியாக இருக்கும். இப்போ அந்த ஒரு அடைக்கு வந்து மாவு அரைச்சேன். ஸோ அந்த அடைக்கு மாவு அரைச்ச மிக்ஸி, கொஞ்சம் க்ளீன் பண்ணதெல்லாம் இருக்குது. பாத்திரம், அப்புறம் டிஷ்வாஷர் மேலேயும் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ தனியாகவே தான் பண்ணேன். ஆனால் அன்றைக்கி நைட்டுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. நைட் ஆகிடுச்சு. ஆனால் நைட்டுக்குள்ளே முடிஞ்சிருச்சு. எல்லாமே நீட்டாக இருக்குது. இப்போ நாளையிலேருந்து நான் குக் பண்ணுறதுக்கு, மீல் ப்ரிப் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு தோணுது. இந்த சாக்கு மூட்டைக்குள்ளே இருக்கிறது ஃபுல்லாக குப்பை. பெட்ரூமையும் டீக்ளட்டர் பண்ணி இந்த கிச்சனையும் டீக்ளட்டர் பண்ண குப்பை.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. உங்களுக்கு இது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும். க்ளீனிங்க்கு மோட்டிவேஷனாக இருந்திருக்கும். வெயிட் லாஸ்க்கு அண்ட் காலைல அந்த ஸ்டார்ட்டிங்கில் காமிச்ச அந்த கொண்டாட்டம்லாம் கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.